இப்போ நம்ம அம்மா காலத்தில் உள்ள வெங்காய குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ உள்ளவங்களும் வெங்காய குழம்பு வைக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய், சோம்பு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு நிறைய உரித்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். தேவைன்னா நிறைய போட்டுக்கோங்க. வெங்காய குழம்புனா நம்ம அம்மா காலத்தில் வைக்கிறது. வெங்காயம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கண்ணுக்கு. இப்போல்லாம் யாருமே வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. ஆனால் வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும் வச்சா. இது புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன புளி, இவ்வளோ மட்டும் புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் 50 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெறுமிளகாய் தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு பொருளெல்லாம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. எப்பயுமே மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு சமைக்கணும்னு சமைச்சா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எது கவலையெல்லாம் வச்சுட்டு சமைச்சோம்னாலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சமைச்சாலும் அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும், ருசியாக சாப்பிடணும். இருங்க, நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரியணும், வெந்தயம் நல்லா பொரியணும். கருவேப்பிலை அப்புறமாட்டி போட்டுக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கருகை விட்டுறக்கூடாது. கருகை விடாமல் நல்லா கண்ணாடி மாதிரி வரணும். அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் லைட்டாக கொஞ்சம் எச்சா வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வெங்காய குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சி. குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு இறக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு வெள்ளைக்கட்டி, திக்குனிக்கோண்டு வெல்லம், அதை மட்டும் கொஞ்சமாக அதில் போட்டு கலக்குங்க. அப்போ தான் இந்தமாரி குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி வதக்கிக்கோங்க. எப்பயுமே ஒரு சமையலை இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சாதான் சாப்பாடு நல்லாயிருக்கும். கவலை இல்லாமல் சமைக்கணும். இப்போ பூண்டு போடுறேன். இந்த இதோட தக்காளியும் போடுறேன். நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொலன்னு வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த வாசனையை பார்த்தாலே செம்மையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ நான் வதக்கின உடனே இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிக்குவோம். பொம்பளையாக பிறந்தாலே சமையக்கட்டில் வேலை செஞ்சு தான் ஆகணும், சமைச்சு தான் ஆகணும். அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுங்க. கடை சாப்பாடு சாப்பிடாதீங்க அதிகமாக. வீட்டில் சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. கவலை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டிங்கனால இந்த கவலை பாதி போயிடும். நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க அதிகமாக. கடை சாப்பாடே ஆகாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நான் கரைச்சி வச்சுருக்கேன்னா அதிலே உப்பு போட்டுட்டேன், அதனால் வேண்டியதில்லை. நீங்கள் அதில் போட விட்டுட்டிங்கன்னா இந்த வெங்காயம் இது கூட உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது உப்பு இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். எப்பயுமே ஒரு 2 ஸ்பூன் உப்போடு நிறுத்திக்கோங்க குழம்புக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கொழுப்பு அதிகமாயிரும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கடைசியாக வெள்ளைத்துண்டு கொஞ்சோண்டு போடணும். கரைச்சி ஊற்றினதை எடுத்து ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணியை. இப்போ தேங்காய் ஊற்றுறேன். பாருங்கள், தேங்காய் நல்லா ஊற்றி அலசி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கெட்டியமாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும். வேக வச்சோடனே அதுக்கப்புறம் இறக்கிடணும். கொஞ்சம் வெள்ளைத்துண்டு போட்டு இறக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட், குழம்பு வச்சு சாப்பிட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு.